காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் காவேரி இந்த மண்ணுக்குள் சோழ தேசத்திற்குள் எப்படி பாய்ந்து பூம்புகாரை அடைந்து கடலில் கலந்தாள் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏரண்டகர் என்கின்ற ஒரு மகரிஷி அகத்தியரை சந்தித்து விட்டு வந்து அதற்கு பிறகு உயிர் தியாகம் செய்தால்தான் காவிரி இந்த மண்ணுக்கு கிடைப்பாள் என்பதை தெரிந்து கொண்டு பெரும்பள்ளம் என்கின்ற இடத்திலே பூமிக்கடியிலே விழுந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காவிரியை நெருங்கி வந்து தன் உயிரை தியாகம் செய்கின்ற விதத்தில் அந்த பள்ளத்திற்குள் அவர் குதித்து விட்டது வரை நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. காவிரி அப்படி விழுந்த நிலையிலே பாதாளத்துக்குள்ளே அவர் எப்படி ஓடுகிறார் அப்படிங்கிறது பெரியவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பெரும்பள்ளத்திற்கு பக்கத்திலே தான் திருவலம்புரம் அப்படிங்கிற ஊர் இருக்கிறது. இந்த ஊரில் தான் திருவலஞ்சுழி விநாயகர் அப்படிங்கிறவருடைய கோவிலும் ரொம்ப பிரசித்தம். இரண்டையும் தொட்டு பெரியவர் சொல்கிறத அப்படியே நான் இப்போ எடுத்து சொல்கிறேன். இவர் இறங்குவதற்குள், அதாவது ஏரண்டகர் இறங்குவதற்குள் அந்த பள்ளத்தில் பிரவேசித்த காவேரி அண்டர் கிரவுண்டாகவே 40-50 மைல் ஓடிவிட்டாள். இவர் இங்கே இறங்கி பலியானாரோ இல்லையோ, அந்த க்ஷணமே அந்த 40-50 மைல் தாண்டியுள்ள பூமியில் அப்படியே பீச்சு கொண்டு திரும்பி வந்து அவரையும் தள்ளி கொண்டு மேலே வருவதற்கு அவள் வழி பண்ணி கொள்ளும் பொழுது முதலில் பெருசாக ஒரு பள்ளம் உண்டாயிற்று. ஆனால் அந்த இடத்திற்கு இப்போதும் பெரும் பள்ளம் என்று ஒரு பேர் இருக்கிறது. ஜனங்கள் இதனடா பள்ளம் பூகம்பமா என்ன என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அதில் அண்டர் கிரவுண்டாக இருந்த காவேரி கிடுகிடுவென்று நிரம்பி பூமிக்கு வெளியிலே வந்தாள். பூமியை அவள் தொடுகிற இடத்தில் லிங்கம் ஒன்று இருந்தது. அந்த லிங்கத்தை பூஜை பண்ணித்தான் மகாவிஷ்ணு வலம்புரி சங்கு பெற்றார் என்பது ஒரு கதை. அதனால் அந்த லிங்கத்துக்கு வலம்புரீஸ்வரர் என்று பெயர். அவரை வலம் புரிந்தே, அதாவது பிரதட்சிணம் பண்ணி கொண்டே காவேரி மேற்கொண்டு பூமிக்கு மேலாக ஓடினாள். அந்த ஸ்தலத்துக்கு திருவலம்புரம் என்று பெயர். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மொத்தம் 274. அதில் மூவரும் பாடியவை 44 தான். இந்த 44இல் திருவலம்புரமும் ஒன்று. திருவலஞ்சுழியில் பள்ளத்துக்கு உள்ளே போன காவேரி திருவலம்புரத்தில் மறுபடியும் வெளியிலே வந்தாள். அங்கிருந்து தென்கிழக்காக 3 மைல் ஓடி சம்பாபதி, புகார் என்றெல்லாம் சொல்லப்படும் ஊரை காவேரி பூம்பட்டினமாக்கி கொண்டு அங்கேயே சமுத்திரத்தில் கலந்து விட்டாள் அப்படின்னு தெய்வத்தின் குரல் நூலிலே மகா பெரியவர் சொன்னதை அப்படியே ரா கணபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இப்படித்தான் காவேரி இந்த மண்ணிற்கு நமக்கு கிடைத்தாள். காவேரியை தொட்டு இப்போ நாம் எவ்வளோ விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படி பாய்ந்து வந்தவள் தான் மாயவரம். அந்த மாயவரத்தில் இருக்கக்கூடிய துலாக்கட்டம், அந்த துலாக்கட்டம் அப்படிங்கிறது தான் லகாடம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாறியது அப்படிங்கிறதெல்லாமும் நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். அந்த கட்டத்திலே தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய, அதாவது நரகாசுரனை கொன்ற, மற்ற அரக்கர்களை கொன்ற அந்த பாபம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக அவன் நீராடினான். நீராடி தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவன் களைந்து கொண்டான். அதன் மூலமாக இந்த உலகத்தவருக்கும் அவர் உதாரணமாக விளங்கினான் அப்படிங்கிறது எல்லாமும் நாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். இப்போது பெரியவர் இந்த இடத்துல திருவலஞ்சுழி இருக்கு இல்லையா, அதை பற்றியும் நமக்கு சற்று விளக்குகிறார். காவேரியோடு திருவலஞ்சுழியில் உள்ளே போன ஏரண்டகருக்கு சுவாமி உயிர் கொடுத்து அவளோடையே திருவலம்புரத்தில் வெளியே கொண்டு வந்தார் என்று கதை. அவர் போனால் போகட்டும் இந்த உயிர் என்று தியாகம் பண்ணினதுதான். ஆனால் இப்படிப்பட்ட தியாகியை பலி வாங்கின பழி காவேரிக்கு இருக்கப்படாது என்றோ
அல்லது தானாக அவருடைய சரீரம் விழுகிற வரை ஜனங்களுக்கு அவரை தரிசிப்பதால் ஏற்படும் பரிசுத்தி நீடிக்கட்டும் என்றோ சுவாமியே அவருக்கு புத்துயிர் கொடுத்து விட்டார். அது மட்டுமல்ல, அவர் லோகத்தின் கஷ்டத்தை தாம் தாங்கிக் கொண்டார் என்றால், சுவாமியோ அவர் தாங்கிக் கொண்ட பாரத்தை தாமே தம்மிடம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டதாக மாற்றிக்கொண்டதாக இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருவலஞ்சுழியை தொட்டும் நமக்கு இங்கே அவர் நிறைய செய்திகளை நமக்கு பெரியவர் அவர்கள் இந்த இடத்துல நாம் உணர்வதற்கு சொல்லுகிறார். இன்னும் சொல்லப்போனால் திருவலஞ்சுழி பிள்ளையாரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கும் நிறைய சங்கதிகள். திருவலஞ்சுழியில் அவள் பிலத்திலிருந்து சமபூமிக்கு வந்த இடத்தில் ஒரு பிள்ளையார் இருந்தார். ஏன்னா இந்த பிள்ளையார் தான் ஆதி காரணம் காவேரி நமக்கு கிடைக்கிறதுக்கு. அவர் மட்டும் அகத்தியருடைய கமண்டலத்தை கவிழ்க்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைச்சிருக்காது. திருவலம்புரியில் எப்படி ஊர் பெயருக்கேற்ப வலம்புரீஸ்வரர் இருந்தாரோ அப்படியே இந்த திருவலஞ்சுழியிலும் பிள்ளையார் வலம்புரி விநாயகராக இருந்தார். அதாவது தும்பிக்கையை வலப்பக்கமாக சுழித்து கொண்டிருக்கிற அபூர்வமான ரூபத்தில் அவர் இருந்தார். தட்சிணாவர்த்த கணபதி என்று இந்த மூர்த்தியை சொல்வார்கள். தட்சிண ஆவர்த்த என்றால் வலது பக்கம் சுழித்த என்று அர்த்தம். திருவலஞ்சுழியில் இப்போது பிரசித்தமாக இருக்கிற மூர்த்தி ஸ்வேத விநாயகர். தமிழில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் வெள்ளை வாரண பிள்ளை. வெள்ளை வெளையர் என்று சலவக்கல்லில் பண்ணின மாதிரி இருப்பார். அந்த ஸ்தலத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவாலயத்துக்கு வெளியில் தனி கோயிலில் அவர் இருக்கிறார். அங்கே இருக்கிற சலவைக்கல் பலகணி இந்த தமிழ் தேசத்தின் மிகவும் அபூர்வமான சிற்ப அதிசயங்களில் ஒன்று. இந்த ஸ்வேத விநாயகரை பூஜித்தே தேவேந்திரன் அமிர்தம் பெற்றான் என்றும் ஒரு கதை உண்டு. ஆனால் நமக்கு அமிர்ததாரையான காவேரியை தமிழ் தேசம் மீளவும் பெற்ற திருவலஞ்சுழியில் இருந்து தட்சிணாவர்த்த கணபதி என்று நான் சொன்னது இந்த ஸ்வேத விநாயகரை அல்ல. இவர் பெரும்பாலான கோவில்களில் உள்ளதை போல இடது பக்கம் தும்பிக்கையை சுழித்த வாமாவர்த்த கணபதி தான். நான் சொன்ன வலம்புரி விநாயகர் இருப்பது சிவாலயத்திலேயே தான். தனி கோவிலாக இல்லாமல் சிவாலயத்தின் அநேக சன்னதிகளில் ஒன்றில் அவர் இருக்கிறார். பிலத்திலிருந்து, அதாவது பள்ளத்திலிருந்து அவர் பூமிக்கு சமபூமிக்கு வந்த காவேரி வலது பக்கம் தும்பிக்கையை சுழித்த அவரைத்தான் தானும் வலது பக்கம் சுழித்து பிரதட்சிணம் பண்ணிவிட்டு மேற்கொண்டு ஓட ஆரம்பித்தாள். குடகிலே கண்ணங்கரேல் என்று, அதாவது குடகு மலையில் கர்நாடகத்தில் காக்காயாக இவர் கவிழ்த்து விட்டதனாலேயே ஓட ஆரம்பித்த காவேரி தன்னுடைய போக்குக்கு வந்த விக்னம் நீங்கி மறுபடியும் பூமிக்கு மேலே ஓட ஆரம்பித்த போது வெள்ளை விளையறிந்திருந்த ஸ்வேத விநாயகருக்கும் ஊரில் உள்ள வலம்புரி யானையை வலம் மேலே பிரவாகித்து கொண்டு போனாள். பிள்ளையார் பிரதட்சிணத்தோடு ஆரம்பிப்பது வழக்கம். தட்சிணாவர்த்த பிள்ளையாரின் பிரதட்சிணத்தோடு நானும் இந்த காவேரி கதையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்தின் குரலிலே மகா பெரியவர் சொன்னதை நம்முடைய ரா கணபதி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இப்போ காவேரியை தொட்டு அநேகமாக நாம் நுட்பமான பல சங்கதிகளை பெரியவர் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இதில் நம்ம மாயவரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம், திருவலஞ்சுழியை பற்றி தெரிந்து கொண்டோம், பெரும்பள்ளத்தை பற்றி தெரிந்து கொண்டோம், தஞ்சையை பற்றி தெரிந்து கொண்டோம், அதே போல் குடகை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்படி அநேக பல சங்கதிகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ இன்னொரு நதிதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நல்ல விதி, நல்ல மதி, நல்ல கதி, நல்ல நிதி, இந்த நான்கையும் இந்த நாட்டிற்கு தருவது. அதிலும் ஒரு ஜீவ நதி, வற்றாத நதி, வருடம் 12 மாதமும் ஒரு ஊரில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊரில் நிச்சயமாக உணவு பிரச்சனையே இருக்காது. மக்கள் எல்லோரும் நல்ல வேலை வாய்ப்போடு இருப்பார்கள். வயல்கள் விளைந்திருக்கும், கலைகள் செழித்திருக்கும், நிறைய வியாபாரம்லாம் நடக்கும், பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையே இல்லை.
ஆக நதி அதுதான் நமக்கு பெரிய நிதி, நமக்கு பெரிய கதி. அப்படிப்பட்ட நதிகளில் ஒரு நதி காவேரி, அதை பார்த்துட்டோம். இன்னொரு நதி நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் தோன்றி பொதிகை மலையில் உற்பத்தியாகி நெல்லை மாவட்டத்துக்குள்ளேயே முடிந்து போய் விடுகிற ஒன்று தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு ஜீவ நதி. இந்த நதியினுடைய பின்புலத்தை ஒட்டியும் நாம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பல நுட்பமான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை பற்றியும் பெரியவர் சொல்லியிருக்கார். அது எப்படி சொல்லியிருக்கார் தெரியுமா? கர்ம வியாதியும் காயத்ரி சக்தியும் அப்படிங்கிற பேரில் அவரை சொல்லியிருக்கிறார். அது என்ன? நாளை வரை காத்திருங்க. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.